Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்த ஒரு கூட்டணி எப்போ அமையும்னா நம்ம டிசம்பர் ஜனவரி தான் பேசணும். இந்த பாஜக கூட்டணி இப்படி திடுதுப்புன்னு தூக்கின்னு போய் உட்கார வைப்பாங்க, சீக்கிரமாவே இந்த கூட்டணியை முடிவு செய்வாங்கன்னு அவரும் எதிர்பார்க்கல. எதிர்பாராது நடந்த ஒரு முடிவு. நீங்க டெல்லிக்கு எதுக்கு போனாரு? கட்சி ஆபீஸை பார்க்க போறேன்னாரு. ஆமா, அப்புறம் எப்படி கூட்டணி முடிவாச்சு? ஸோ ஏதோ ஒரு இடத்துல நெருடல் இருக்கிறது. ஒருவேளை 2026 அதிமுக கூட்டணி ஆட்சியை பிடித்தால் அதில் பாஜக அங்கம் வகிக்கும் என்பதை அமித்ஷா தெளிவுபட சொல்லியிருக்கிறார். நமக்கு புரியல, உங்களுக்கு புரியல, வார்த்தையை இப்படி போட்டுங்க, அங்க மானியத்தேனை இங்க போட்டுங்க, இந்த இடத்துல வேற போட்டுங்கலாம் சொல்ல முடியாது. தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி இருக்கணும். அந்த தருணத்தை தவற விட்டு விட்டார். அதனால்தான் இன்னைக்கு டிடிவி தினகரன் ஏறி அடிக்கிறார். ஓபிஎஸ் அதிமுக கிளைம் பண்ணக்கூடாது, அதிமுக சேருவதற்கு முயற்சி பண்ணக்கூடாது. ஒரு கட்சி ஆரம்பித்தால் கூட்டணியில சேர்த்துக்கிறோம், அதுக்கு தயாரா இருக்கிறேன், அல்லது நான் கன்சிடர் பண்றேன்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ இவருக்கு என்னன்னா, ஒருவேளை அவர் கட்சியில் உள்ளே வந்து விட்டால், கூட்டணிக்குள் டிடிவி தினம் வந்தால் தன்னுடைய பதவிக்கு நெருக்கடி வரும் என்று எடப்பாடி இன்னும் பயப்படுகிறார். திமுக கூட்டணி ரொம்ப இன்டாக்டா இருக்காங்க. இந்த சீட்டு பேரெல்லாம் எப்படி சார் போக அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு? அங்க என்ன பிரச்சனையோ, எங்க பாஜக அதிமுக என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை டிடிவி என்ன சொன்னாரோ, அண்ணாமலை என்ன சொன்னாரோ அதே பிரச்சனை விசிகா காங்கிரஸ் சொல்லி கொண்டிருக்கு. கம்யூனிஸ்ட் வெளிப்படையா சொல்லல. ஏதாவது பொது மேடையில் என்டிஏ தலைவர்கள் அந்த கூட்டணி ஃபார்மேஷனுக்கு ஏதாவது அச்சாரம் போடுவதற்கு வாய்ப்பு இருக்குமா சார்? மோடியோட தமிழ்நாடு வருகையொட்டி வரலாம். பரபரப்பா பேசுவார், இன்வெஸ்ட் கண்ட்ரோல் அடிப்பார். திடீர்னு ஃபிளைட்டை மெட்ராஸ் கூட சொல்லி முதலமைச்சர் உடல்நலம் சரியில்லை, அவரை போய் பார்க்க போறார், வீட்டுக்கு போறேன்னு ஸ்டண்ட் அடிப்பார். என்ன வேணா கிமிக்ஸ் நடக்கும். ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமதி குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். எடப்பாடி மக்களை நோக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பயணம் போய்கிட்டு இருக்காரு. குறிப்பாக அதை திமுகவுக்கு எதிராக பேசுகிறாரு. இருந்தாலும் கூட்டணிக்கு வாங்கங்கிற அழைப்பு விடுக்கிறாரு, பல இடங்களில் அழைப்பு விடுக்கிறாரு. இன்றைக்கி என்னென்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நான் அழைப்பு விடுக்கலைங்கிறாரு. பல இடங்களில் அப்படி பேசியிருக்காரு. இருந்தாலும் பல்வேறு இன்டர்வியூஸும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதில் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே எங்கள் கூட்டணிக்குள்ளே வரணும்னு சொல்கிறாரு. அதை நேற்றுக்கு சீமானும் விஜயுமே மறுத்துட்டாங்க. ஒரு என்டிஏ கூட்டணி ஏன் ஒரு ஃபார்மேஷன் ஆகாமல் இருக்குது? ஏன் பாஜக அதிமுகவுக்கு தொடர்ந்து ஒரு சிக்கலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க? கூட்டணி ஆட்சிங்கிறாங்க, அதுக்கு எடப்பாடி பதில் சொல்கிறாரு, அதுக்கு நயினார் நாகேந்திரன் ஒரு பதில் சொல்கிறாரு, அண்ணாமலை ஒரு பதில் சொல்கிறாரு. ஏன் இந்த கூட்டணி களத்தில் ஜில்லாகலைங்கிற ஒரு இஷ்யூக்கள் வேற இருக்குது. ஏன் அதிமுகவை பாஜக தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார்? அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்த ஒரு கூட்டணி எப்போ அமையும்னா நம்ம டிசம்பர் ஜனவரி தான் பேசணும். இந்த பாஜக கூட்டணி இப்படி திடுதுப்புன்னு தூக்கின்னு போய் உட்கார வைப்பாங்க, இப்படி சீக்கிரமாவே இந்த கூட்டணியை முடிவு செய்வாங்கன்னு அவரும் எதிர்பார்க்கல. இது எதிர்பாராது நடந்த ஒரு முடிவு. நீங்க டெல்லிக்கு எதுக்கு போனாரு? கட்சி ஆபீஸை பார்க்க போறேன்னாரு. ஆமா, அப்புறம் எப்படி கூட்டணி முடிவாச்சு? ஸோ ஏதோ ஒரு இடத்துல நெருடல் இருக்கிறது. அந்த நெருடல் எடப்பாடிக்கானதா அல்லது கட்சிக்கானதா அது நமக்கு தெரியாது. அப்போ திமுக கூட்டணி வைக்கிற வாதத்தை அவர் எப்படி திசை திருப்பணும்? அதுக்காகத்தான் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை பற்றி சில நேரம் விமர்சிக்கிறார். அதாவது திமுகவை எதிர்க்கிற சக்திகள் எல்லாம் ஒன்று கூட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆமா, இது வெளிப்படுத்துறார். ஆனா ரொம்ப முன்கூட்டியே பாஜகவுடன் கூட்டணி வைத்ததுதான் முதல் தவறு. அவசரப்பட்டாங்க. அவரு என்ன சொல்லியிருக்கலாம், விஜயும் அதிமுகவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அந்த மாதிரி ஒரு ஆந்திராவில் நடந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு பாஜக ரொம்ப உஷாரா இருந்தது. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடும் பவன் கல்யாணம் முன்னாடியே பேசிக்கிட்டாங்க. மூணாவதாகத்தான் பாஜக உள்ள வந்தது. ஆமா. ஸோ அதனால அங்கே நெருக்கடி வந்துச்சு பாஜகவுக்கு. அதனால என்னன்னா, அதே மாதிரி அதிமுக விஜய் வந்து விட்டால் அது பெரிய நெருக்கடி பாஜகவுக்கு. தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் எத்தனாவது இடம் கிடைக்குன்னு தெரியாது. ஏனென்றால் இப்போ கூட பாருங்க, எடப்பாடி ஒரு மேடையில் ஒரு பிரதானமான கட்சி எங்களும் சேரும், பிரம்மாண்டமான கட்சி வரும், பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்றாரு. அது என்ன கட்சின்னு கேட்டால் வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறார். சரி, எந்த ஒரு பிரம்மாண்டமான கட்சின்னு எது நினைக்கிறது? இன்னைக்கு திமுக இருக்கிற இன்டாக்டா இருக்கிற காங்கிரஸா தமிழ்நாடு முழுக்க ஒரு கட்சி, தேசிய கட்சி.
உங்களுக்கு ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி ஏதாவது ஒரு சிக்னல் கிடைச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் எதுவுமே தெரியல. திடுதிப்புன்னு பிரம்மாண்டமான கட்சின்னு எதை நினைக்கிறது? அப்போ எல்லாருக்கும் நினைக்கிறது விஜய். ஸோ விஜய் இங்கு வருவார் என்று அதிமுக ஆசைப்படுவது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. ஆனால் மறுத்துட்டாங்க, விஜய் கட்சியில் மறுத்துட்டாங்க. ஆனால் இந்த பாஜக கூட்டணி கடைசி வரை தொடருமா? ஏன்னா படிப்படியாக எடப்பாடி ஒரே நேரத்தில் நம்மளாம் கேட்குறோம்ல, எல்லாரும் கேட்குறோம், ஏன் அமித்ஷாவுக்கு பதிலடி தர முடியவில்லை, ஓங்கி ஏன் பேச மாட்டேங்கிறார், அமித்ஷா அவர்கள் சொன்னது தவறு அப்படின்னு ஒரு இடத்துலையும் கண்டிப்பாக சொல்ல மாட்டார். ஆனால் பதில் சொல்ற விதமாக கூட்டணி ஆட்சி கிடையாது, நாங்க பெரும்பான்மையான இடங்கள்ல ஜெயிப்போம், அதிமுகவை யாராலும் கபலீகரம் செய்ய முடியாதுங்கிற பதில நான் இறுதி முடிவு எடுப்பேன். ஆமா, இறுதி முடிவு எடுப்பேன்ற வழியும் சொல்றாரு. ஆமா. அதன் பிறகு அண்ணாமலை கேட்டா இல்லை அமித்ஷா சொன்னதா வேத வாக்கு, என் தலைவர் சொல்வதை மாற்றி பேசுவதற்கு நான் தயாராக இல்லை, நான் ஒரு தொண்டனாக அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இதே தான் தமிழிசை சவுந்தரராஜனும் பேசி கொண்டிருக்கிறார். எச் ராஜா கொஞ்சம் நழுவி பேசினார். நயனா நாகேந்திரன் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் தான், அவர் தான் முடிவெடுப்பாரா சொல்றாங்க. சமீபத்தில் இந்த ராமசீனிவாசன் அவரு கூட என்டிஏ கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லியிருக்காரு. அண்ணாமலையும் சொன்னார். ஆமா, ஒரு 2 நாள் பேட்டியில முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் தான் சொன்னார். ஆனா நீங்க இந்த கூட்டணி ஒரு பலமில்லாத கூட்டணியை காணப்படுகிறேன்னா, உங்களுக்கு கூட்டணி வந்தோடனே ஒரு ஜெல் ஆகணும்ல. ஆமா, முதல்ல ஒரு 10-15 நாள் விட்டுட்டாங்க இந்த அமித்ஷா விஷய விவகாரங்கள்ல. அன்னைக்கே தெளிவுபடுத்திருக்கணும். 2-3 நாட்கள் கழித்து தான் அவர் எடப்பாடி சட்டசபையில பேசினார். அதன் பிறகு திரும்ப ஒரு அமித்ஷா அவர்கள் பேட்டி, டெல்லியில பேட்டி, தமிழ்நாடு பத்திரிகைகள் பேட்டி, கேரளாவில் ஒரு பொது கூட்டத்தில் பேச்சு, இப்படிதான் பேசும்போது தொடர்ச்சியாக என்ன வருது? சரி, ஆட்சி அமைந்த பிறகு ஒருவேளை 2026 அதிமுக கூட்டணி ஆட்சியை பிடித்தால் அதில் பாஜக அங்கம் வகிக்கும் என்பதை அமித்ஷா தெளிவுபட சொல்லியிருக்கிறார். நமக்கு புரியல, உங்களுக்கு புரியல, வார்த்தையை இப்படி போட்டுங்க, அங்கே மானியத்தேனை இங்கே போட்டுங்க, இந்த இடத்துல வேற போட்டுங்கலாம் சொல்ல முடியாது. தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி இருக்கணும். அந்த தருணத்தை தவற விட்டு விட்டார். அதனால தான் இன்னைக்கு டிடிவி தினகரனும் ஏறி அடிக்கிறார். கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஆட்சியில் நாங்கள் பங்கு பெறுவோங்கிறாரு. அதாவது முதல் எடப்பாடி பழனிசாமி முதல்ல கட்சியை தன்மையப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சி தான் ஓபிஎஸ் வெளியே தள்ளினது. ஆமாம், ஓபிஎஸ் வெளியே தள்ளிட்ட பிறகு இவங்கெல்லாம் போய் தனி கட்சி ஆரம்பிப்பான்னு எதிர்பார்த்தாலும் ஓபிஎஸ் ஆரம்பிக்கல, டிடிவி போயிட்டு தனி கட்சி. ஆனால் அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக வர வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். அதை விட கொடுமை, சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு 6 முன்னாள் அமைச்சர்களே போய் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆமாம், நான் கேட்குறேன், அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல. தென் மாவட்டத்தில் 2021 தேர்தலில் கிட்டத்தட்ட 23 தொகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால் அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க. திமுக வாங்கிய வாக்கை விட அமமுக வாங்கிய வாக்கு அதிகம், 23 இடத்துல தோத்து போச்சு. அதாவது அப்போ ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இந்த ஜாதிய வாக்குகள் உங்களுக்கு தேவைப்படுது. இந்த நேரத்தில் என்ன மாதிரி டீல் பண்ணோம்? எடப்பாடியுடைய பேட்டி, தந்திக்கு கொடுத்த பேட்டி ரொம்ப மோசமாக இல்லை, ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. டிடிவி தினகரன் உங்கள் கூட்டணியில் சேர்த்துவீங்களான்னு கேள்வி. காலம் பதில் சொல்லும். ஏற்கனவே நயனா நாகேந்திரன் கேட்கும்போது ஒரு என்டிஆர் இருக்காருன்னு பலமுறை சொல்லிட்டாங்க, 1 மாதத்துக்கு முன்னாடி, 2 மாதத்துக்கு முன்னாடிலாம். ஆனால் இல்லை என்ன விஷயம்னா, காலம் பதில் சொல்லும் என்பது ஒரு பாசிட்டிவான தகவலை தான் நான் பார்க்குறேன். ஆனால் டிடிவி தினகரன் எப்படி எடுத்துக்கொண்டார் என்றால் அது ரொம்ப நக்கலாக எடுத்துருக்கார். ஏன்னா ஏற்கனவே டிடிவி தினகரன் கட்சியில் இருப்பவர்கள் பல பேர் ஏடிஎம்கேக்கு போயிட்டாங்க, ஏடிஎம்கே போகிறாங்க, திமுக பக்கம் போயிட்டு இருக்காங்க, நெருக்கடி கொடுத்துருக்காங்க. ஸோ கட்சியில் இருப்பதை காப்பாற்றுவதற்கு டிடிவி தினகரன் என்ன சொல்லி வைத்திருக்கிறார் நமக்கு தெரியாது. ஏற்கனவே ஓபிஎஸ் பிஜேபி கை கழுவி விட்டுச்சு. இதுவரை பிஜேபி பல முறை அந்த தலைவர்கள் வந்தாலும் ஓபிஎஸ் சென்ட் ஆஃப்லையோ அல்லது ரிசீவிங்லையோ பார்க்க முடியுது. ஆமாம், பல இடத்துல காத்து நின்று வேதனைப்பட்டு வெளியே போகிறார். சரி, ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரா தெரியாது. அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாதுன்னு டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் பயப்படுறாங்க. ஸோ ஒரு முடிவு தெரியணும். இப்போ தமிழ்நாடை பொறுத்தவரை கூட்டணி கட்சி தலைவர் எடப்பாடி, ஆமாம், அதை கிளைம் பண்ணிக்கிறார். அப்போ என்ன முடிவு எடுக்கணும்? கட்சிகள் கூட்டணி குறித்து பேச வேண்டும் என்றால் அதிமுக தலைமையிடம் தான் பேச வேண்டும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு சொல்லணும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் தெளிவாக சொல்றாங்க.
அதிமுகவுடன் எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணி பேசுவேன், பாஜகவுடன் கூட்டணி கிடையாதுன்ட்டு. ஆமா. ஸோ அதுதாங்க தகராறு ஓடிட்டு இருக்கு. இப்போ அந்த மாதிரி தமிழ்நாடை பொறுத்தவரை இந்த அதிமுக கூட்டணியுடன் வருபவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றால் நாங்கள் அமைக்கிற குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு ஒரு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சிருக்கும். ஓகே. ஆனால் காலம் பதில் சொல்லும் என்ற வார்த்தை 2 விதமாக எடுத்துக்கலாம். பார்க்கலாம், அவங்க இருப்பாங்க இல்லாமல் போயிடுவாங்கன்னு சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டு இன்னைக்கு திருச்சியில் டிடி தினன் கொடுத்த பேட்டி ஏற்கனவே எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறாரு. தேவையில்லாத வேலை. அவருமே நீங்கள் அவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் இல்லைன்னா ஒன்றாகணும். அது எடப்பாடி ஒரு படி இறங்கி வந்தால் நான் பார்க்குறேன் அந்த பேட்டியில். ஓகே. ஆனால் ஓபிஎஸ் கேட்கும்போது மட்டும் கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக சொல்கிறாரு, காலம் கடந்து விட்டதுங்கிறாரு. இவர் எப்போ கெடு விதித்தாரு ஓபிஎஸ்க்கு? ஏதோ கெடு விதித்தாரா? இல்லை. அப்புறம் எப்படி காலம் கடந்து விட்டது? நீங்கள் டைம் ஃப்ரேம் சொல்லி அவர் வர மறுத்து இருந்தால் நீங்கள் பதில் சொல்லலாம். தேவையில்லாமல் இப்போ அவர் கேஸ் போட்டார், நான் தான் தலைமையினார், கட்சி ஆஃபீஸுக்குள்ளே புகுந்தார். நீங்கள் எப்போ அவரை ஏற்றுக்கிட்டீங்க? எப்போ சொன்னீங்க கெடு விதிச்சிங்க? இதெல்லாம் வழக்கெல்லாம் வாபஸ் வாங்குங்க, 2-3 மாதங்களில் வழக்கை வாபஸ் வாங்கிவிட்டு கட்சியில் இணைங்கன்னு சொன்னீங்களா? ஏன்னா அவர் இணைந்தால் எடப்பாடிக்கு குடைச்சல். அவர் என்ன நினைக்கிறார் எடப்பாடி? அடுத்து அதிலே அந்த தந்தி பேட்டியில் அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொன்ன, அவர் கட்சி ஆரம்பித்தால் கூட்டணியில் சேர்த்துக்கொள்கிற கேள்விக்கு பார்க்கலாங்கிறார். அப்போ ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிக்கணும், அதிமுகன்னு கிளைம் பண்ணக்கூடாது, அதிமுக சேருவதற்கு முயற்சி பண்ணக்கூடாது. ஒரு கட்சி ஆரம்பித்தால் கூட்டணியில் சேர்த்துக்கிறோம், அதுக்கு தயாராக இருக்கிறேன் அல்லது நான் கன்சிடர் பண்ணுறன்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இவருக்கு என்னென்னா, ஒருவேளை அவர் கட்சியில் உள்ளே வந்து விட்டால் கூட்டணிக்குள் டிடிவி தினம் வந்தால் தன்னுடைய பதவிக்கு நெருக்கடி வரும் என்று எடப்பாடி இன்னும் பயப்படுகிறார் என்ற தோற்றம் வரும். அது தேவையே இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து அவரே சொல்கிறார்ல, அதிமுக இன்னைக்கு ஒரு வடிவமாக வந்து விட்டது, அதுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறேன். அப்போ நீங்கள் தலைமை பதவியில் இருக்கும்போது ஏன் பயம்? இப்போ திமுக அணியை வீழ்த்த வேண்டும் என்று கூவி கூப்பிடுறீங்க. விசிகா வரும் என்று எதிர்பார்த்தீர்கள், விசிகா வரல. காங்கிரஸ் வரும்னு சொன்னீங்க, காங்கிரஸ் வரல. கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி பேசி இப்படி பேசி நான் அடிமை சாசனம் எழுதி விட்டீங்களா, வரமாட்டீங்களா, அப்படிலாம் பேசுகிறார். ஆனால் யாரும் வரல. எடப்பாடி அவங்க ஏறி அடிக்கிறாங்க. ஆமாம். இப்போ என்ன பிரச்சனைனா, எல்லாருக்கும் ஒரு கொள்கை கிடையாது, எல்லாருக்கும் ஒரே கொள்கை ஒரே சித்தாந்தம், ஒரே கட்சியில் போய் சேர்ந்துடலாமே, எல்லாரும் கட்சி கலைச்சிட்டு. அப்போது எடப்பாடி விரும்புகிற கூட்டணி அமைய வேண்டும் என்றால் அவர் கொஞ்சம் பல படிகள் இறங்கி வர வேண்டும். தென் மாவட்டத்தில் நமக்கு என்ன பிரச்சனை, வட மாவட்டத்தில் என்ன பிரச்சனை, டெல்டாவில் என்ன பிரச்சனை, பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி இறங்கி வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இல்லை பாஜகவுடன் கூட்டணியை இப்போது வைத்திருக்கக்கூடாது, காலம் கடந்து வைத்திருக்கணும், பொறுமையாக வச்சிருக்கணும். சார் அமித்ஷா சார் நான் வரேன், அந்த நெருக்கடிப்பு கொடுத்துடாதீங்க, இப்போ வரமாட்டேன். ஆமாம், தேர்தல் நேரத்தில் பல விஷயங்கள் இருக்கும், நம்ம நல்லா பேசி திமுக கூட்டணியில் குழப்பம் வந்தால் அது நம்ம பெனிஃபிட்டாக கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவசரப்பட்டு கை நினைத்து விட்டதால் அவர் தான் சிக்கியிருக்கார். ஓகே சார், லாஸ்ட் டைம் 2024 வந்து மோடி பக்கத்திலே உட்காந்தார் என்டிஏ கூட்டத்தின் போது. அடுத்த ஒரு மாசத்துல வந்து கூட்டணியை முடிச்சுட்டு வெளில வந்தார். அதே மாதிரியான காட்சிகள் மீண்டும் நடக்க வாய்ப்பு இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் விஜயோட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பல தகவல்கள் ஹேஷியமாக தான் வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை விஜயோட கூட்டணி ஓகே ஆயிடுச்சுன்னா பாஜக எடப்பாடி கழட்டி விட்டுருவாரு அப்படிங்கிற நரேட்டிவும் செட் பண்றாங்களே சார். விஜய் வந்து அதிமுகவுடன் வருவதற்கு தயாராக இருந்தார் என்றால் அவருக்கு வந்து உண்மையில பாராட்டணும். ஏன்னா அவர் என்ன அப்படிதான் இருந்தது ஆரம்பத்தில் தனியாக நின்று பல தலைவர்கள் மாதிரி நம்ம வந்து சொன்னார்ல, பல தலைவர்களின் பாடங்களிலிருந்து சில கணக்குகள்லாம் வந்து பார்த்துருக்கிறோம்னு சொன்னார். ஆமாம். அப்போ கூட்டணிக்கு தயார், ஆனால் தன்னை நம்பி வருகிற கூட்டணின்னு அவர் பேசிட்டார். ஆனால் அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சி அவர் நம்பி போகுமா? நிச்சயம் போகாது. ஆனால் அவர்கிட்ட இருக்கிற அந்த தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி, இந்த முறை தேர்தலை தனியாக சந்தியுங்கள், உங்களுக்கான வாக்கு வங்கி என்ன நம்ம பார்த்துக்கலாம், இந்த முறை திமுக ஜெயித்தால் அதுக்கு ஒரு பெரிய சரிவு இருக்குது, அதிமுக ஆட்சியை பிடித்தாலும் திமுக சைட்லேருந்து நமக்கு ஒரு பெரிய கேப் இருக்கும், வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறார். இல்லை அதிமுக ஆட்சிக்கு வராமல் அங்கே லீடர்ஷிப் இல்லாமல் போயிடும், நம்ம பக்கம் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறார். இதெல்லாம் வந்து ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிற தகவல். ஸோ உங்களுக்கு எடுப்பிலே ஓப்பனிங்கே 10% மேலே வாக்கு கிடைக்கும், அதனால் போயிடாதீங்கன்றார். ஆனால் செலவு செய்வதற்கு விஜய் தயாராக இருக்கிறாரா? மிகப்பெரிய கேள்வி சார். அவ்வளோ பணம் சார், ஒரு படத்துக்கு 300 கோடி சம்பளங்கிறாங்க சார், செலவு பண்ண மாட்டாரா விஜய்?
என் கேரியரின் உச்சத்தை விட்டு விட்டு தான் சொன்னார்ல. ஆமாம். தமிழ்நாடு முழுக்க அவர் என்ன செலவு பண்ணுறாரு? கட்சி ஒரு 10 கட்சிக்காரங்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பண்ணுங்க. மாநாடுக்கு முழுக்க முழுக்க அவர் செலவுங்கிறாங்க சார். மாநாடு பண்ணார், அந்த மாணவர்களுக்கு நிதி உதவி வரலாம் கொடுத்தாரு. திருநெல்வேலியில் தூத்துக்குள்ள கடந்த ஆண்டு மழை பெய்து தெரியுங்களா? 2 ஆண்டுக்கு முன்பு. அப்படி இது கொடுத்தாரு, அரிசி பருப்புலாம். அது யார் கொடுத்தான்னு கேளுங்க, அந்த ஊர் மாவட்டத்தில் கேளுங்க. ஃபோர்ஸ் தான் கொடுத்தார், பொருள்லாம் அந்த ஊர்லேருந்து வசூல் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு தேதிக்கு இன்றைக்கு இருக்கிற பொருளாதார அரசியலில் ஒரு கட்சி தேர்தலில் போட்டிடணும்னா அது விஜய் மாதிரி ஃபேஸ் எப்படி இருக்கும்? ஒரு ஃபேஸு, ஒரு பவர்ஃபுல் லீடர், மாஸ் கரிஸ்மேட்டிக் எல்லாம் வச்சுக்கிட்டு குறைஞ்சது திமுக அதிமுகலாம் செலவு பண்ணுறது ஒரு ஆர்டினரி தொகுதியில் 20 கோடி செலவாகும். திமுகவுக்கு ஸ்டார் கேண்டிடேட்னா அமைச்சர்கள் பிரபலமானவர்கள் போட்டிட்டால் 40 கோடி ஆகும். நீ சட்டமன்றத்துக்கு பார்லிமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. பார்லிமெண்ட் 6 தொகுதிக்கு சேர்த்து செலவு செய்கிற தொகையை சட்டமன்றத்துக்கு செய்ய வேண்டிய கட்டாயம் வரப்போகிறது. அப்போ இவங்களாம் எங்க தாக்கு பிடிப்பாங்க? நிற்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு அவர் கூட்டணி போவதற்கு அதிக வாய்ப்பு இருந்தது. ஆனால் மடைமாற்றி தனியாக நின்றால் நான் ஒரு பெரிய லீடராக வரலான்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க. வருவாரான்னு தெரியாது. ஆனால் விஜய்க்கு இப்போ தனித்து போட்டி போடணுங்கிற ஒரு முடிவு தான் இப்போ இந்த எலெக்ஷன்ல இருக்காரா சார்? அப்படி அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் சொல்லிட்டார். 2வது முறை சொன்னார்ல, யாருடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கு மேலே அவர் போய் நோன்றதுல அர்த்தம் இல்லை. ஆனால் அரசியலில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. கரெக்ட். இல்லைன்னு சொன்னால் அதை தான் நம்ம பிடிச்சிப்போம். நாங்கள் அங்கே போக மாட்டோம், நாங்கள் அங்கே அணி சேர மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே போக போகிறாங்க அர்த்தம். அப்படிதான் நம்ம பேசுவோம். மீடியா அப்படிதான் பேசுவோம், பப்ளிக் அப்படிதான். ஆமாம். அதனால பார்ப்போம், ஜனவரியில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே சார். குறிப்பாக திமுக கூட்டணி ரொம்ப இன்டாக்டாக இருக்காங்க. இந்த சீட்டு பேரெல்லாம் எப்படி சார் போக அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு? இன்னைக்கு ஜூனியர்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி கொடுத்துருக்காரு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறார். அவரும் தொண்டர்கள் ஆசைப்படுகிறார்கள், கூட்டணி ஆட்சிக்கு தொண்டர்கள் ஆசைப்படுகிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? கூட்டணி மெல்ல 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 அங்க என்ன பிரச்சனையோ, எங்க பாஜக அதிமுக என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை டிடிவி என்ன சொன்னாரோ, அண்ணாமலை என்ன சொன்னாரோ அதே பிரச்சனை விசிகா காங்கிரஸ் சொல்லி கொண்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் வெளிப்படையா சொல்லலை. டெல்லி தலைமையை திமுக தலைமை சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா செல்வ பிறந்தைகள்லாம் ஒண்ணுமே கிடையாதுல்ல. 2026 ஓப்பனாக சொல்றேன், அதிமுக கூட்டணி ஆட்சின்னு சாசனம் எழுதி கொடுத்திருந்தாலும் அவங்க ஒரு 150 160 நிற்கிறாங்கன்னு வச்சுங்க. கூட்டணிக்கு போன இடங்களை தவிர்த்து 2011 160 இடங்கள் நின்றார் ஜெயலலிதா. 132 இடங்கள் வெற்றி பெற்றார். ரொம்ப நெருக்கடியான விஷயம் தான். ஆனால் அந்த மாதிரி ஒரு தனி பெரும்பான்மை வந்து விட்டால் எடப்பாடி துணிஞ்சு நிற்பார். என்ன, அதுதான் திமுக. சரி, நீங்கள் முதல்ல ஒப்பந்தம் போட வேண்டாங்க, பார்த்துக்கலாம், தேவைப்பட்டா பார்த்துக்கலாம். ஓகே, ஒரு 118 இடங்கள் கிடைக்காமல் போனால் கூட்டணி ஆட்சி தான். ஓகே, இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற வார்த்தை வரக்கூடிய எலெக்ஷன்ல ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் போல இருக்கே சார். மெஜாரிட்டி கிடைக்கலன்னா கூட்டணி ஆட்சி வந்துடும் போல இருக்கே. சரி, அமித்ஷா இத்தனை முறை சொன்ன பிறகு தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் எடப்பாடி ஏன் சொல்றாரு? கூட்டணி ஆட்சி என்று சொல்லிவிட்டால் தமிழ்நாட்டில் ஒரு புது கான்செப்ட் அது. அது மக்கள் ஏற்பார்களா ஏற்க மாட்டாலும் தெரியாது, மக்கள் ஏற்றாலும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், கூட்டணி ஆட்சினா அது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோம். அதே தான் அவருக்கு ஃபீட்பேக் வந்திருக்கும் எடப்பாடிக்கும். ஆனால் தான் அவர் சொல்ல மாட்டேங்கிறார். தனி பெரும்பான்மை ஆட்சி, தனித்த ஆட்சி தான் அதிமுக. ஏன் சொல்றாங்கன்னா, மக்கள் கூட்டணி ஆட்சி என்று நினைத்துக்கொண்டு ஓட்டு போடாமல் விட்டு விட்டால் நாளைக்கு இதனாலதான் தோத்து போயிட்டோம். நமக்கு அப்புறம் எதனால தோத்தோம், எப்படி தோத்தோம், என்னென்ன வாக்கு வங்கிகள் மாறி போயிருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் எப்படி அலசுவாங்கன்னு தெரியும். அதனால இப்ப வேண்டாம், தேர்தலுக்கு பிந்தி பார்த்து கொள்ளலாம்னு முடிவு எடுத்துருக்கலாம். 118 வரலையா, சரி நீங்க ஒரு 10 பேர் வந்ததே எனக்கு ஆட்சி கிடைக்குமா, உங்களுக்கு வாங்க, அப்ப ஆட்டோமேட்டிக்கா கொடுத்தனாகணும். அதேதான் திமுகக்கும், அதேதான் அதிமுக. ஓகே சார். ஆனா திமுக முன்கூட்டியே ஒப்பந்தம் போட மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா சார்? 2 கட்சியுமே போடாதுங்க. ஓகே, நீங்க போட்டீங்கன்னா அது சிக்கலாயிடும். நீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்க 2 பெரிய கட்சியிலுமே ஒரே மாவட்டத்தில் என்ன பண்ண, ஒரு விஐபி நினைப்பார், அவன் ஜெயிச்சிட்டனா அவனும் மந்திரி பதவி கேட்பான், அவனை தோக்கடிக்குன்னு இவர் செலவு பண்ணுவார். அப்புறம் இந்த விஐபிக்கு தோக்கடிக்குன்னு அந்த விஐபி முடிவு. இது ஆளுங்கட்சியில் நடக்கும், எதிர்கட்சியில் நடக்கும். 2 பெரிய திராவிட கட்சிகள் இது நடக்கக்கூடிய விஷயங்கள், புரியுதுங்களா? அப்போ
நீங்க கூட்டணி ஆட்சின்னு போட்டீங்கன்னா 2 கட்சிக்காரங்களும் வேலை செய்ய மாட்டாங்க. 2 கட்சி இல்ல, அந்தந்த கூட்டணிக்கு அந்தந்த தலைமை தாங்குற அணியில சில கட்சி இருக்குல்ல, ஐயோ இந்த இந்த மாவட்டத்துல ஒரு நம்ம ஜாதிக்கு ஜெயிச்சாதான் பதவி கிடைக்கும்னா அப்ப என்ன பண்ணலாம், அவங்க ஒவ்வொரு கட்சியும் பார்த்து வேலை பார்த்தாங்கன்னா கஷ்டம். ஓகே. இப்ப இந்த மாவட்டத்துல ஒரு 10 சீட்டு வாங்குற ஒரு கட்சி ஒரு 2 அமைச்சரவை கிடைக்கும் என்றால் அந்த அந்த 2 பேர் யாருன்னு எப்படி தீர்மானிக்கிறது? ஓகே சார். சோ என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த ஒரு 4-5 பேர் அவன் ஜெயிச்சா இந்த ஆட்சி அமைகிறது, அவன் ஜெயிச்சா மந்திரி ஆயிடுவானே, அப்ப அவன் எப்படி தோக்கிறதுக்கு என்ன வழி, அவனை பத்தின ரகசியங்களை எடுத்து வேற ஒருத்தனுக்கு கொடுக்குறது. நம்ம 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. 2 பேரும் ஒரே கட்சி, ஏதோ ஒரு பெரிய கட்சியோடு சேர்ந்துருக்கிறோம். தாமரை ஜெயிச்சால் அவருக்கு அமைச்சர் பதவிக்கு தலைவர் சிபாரிசு செய்வார், நம்ம இருக்கிற கட்சி தலைவர். ஓகே. இப்போ குபேந்திரன் ஜெயிச்சால் அது செய்வார். நீங்க நினைக்கலாம் உங்களை பத்தின ரகசியங்களை எடுத்து மீடியாவுக்கு நான் கொடுப்பேன், என்ன பத்தின ரகசியம் நீங்க கொடுப்பீங்க, பெரிய சண்டையில போய் முடியும். அதனால தான் இந்த கூட்டணி ஒப்பந்தத்தை முன்னாடி போட்டுக்கிட்டீங்கன்னா கஷ்டம். ஒரு முறை 26ல் கூட்டணி ஆட்சி எப்படியோ பெரும்பான்மை வந்த பிறகும் இல்லை நாங்கள் இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை, டெல்லியில் சும்மா இருக்க மாட்டோம், ஒரு 5 அமைச்சரவை கொடுங்க, இல்லைன்னா உங்க எல்லாரும் மேலே கேஸ் போட்டுருவோம் அப்படின்னு மிரட்டுவாங்களா? அப்படியே ஏதோ ஒன்று பக்குவமாக பேசி பாருங்க, டெல்லியில் நீங்கள் அமைச்சராக எடுத்துங்க, 2-3 அமைச்சர் வாங்க, நாங்கள் இங்கே எங்களுக்கு அமைச்சர் கொடுங்க கேட்கலாம். ஓகே சார். நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அதனால் இப்போ முன்னாடியே நம்ம தீர்மானிப்பது கஷ்டம். திமுகக்குள்ள இருக்க எல்லா கட்சிகளும் இப்போ வரக்கூடிய எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் எலெக்ஷன்ல கொடுத்த சீட்டை விட இந்த முறை அதிகமா வேணுங்கிற ஒரு கோரிக்கையோட சார் இருக்காங்க. அதை வந்து திமுக வந்து நிறைவேற்றுவாங்களா? சரி, காங்கிரஸுக்கு கூடுதல் இடம் வேணும்னு சொல்லி நெருக்கடி கொடுக்கலாம். 2011ல் 63 சீட்டு, 60 சீட்டு ஓகேன்ட்டாங்க, 3 சீட்டுக்காக சண்டை போட்டாங்க. 63. ஆனால் அதுக்கப்புறம் எவ்வளோ வாங்கினாங்க? இந்த 21ல் 25 தான். அப்புறம் இது இருக்குது 17 எம்எல்ஏ, 25 சீட் தான் வாங்கினாங்க. இந்த முறை வந்து கூடுதலாக ஒரு 5 கேட்குறாங்கன்னு வச்சுங்க, விசிகா கூடுதலாக இன்னும் ஒரு 5 கேட்குறாங்க. அவங்க டபுள் டிஜிட் வேணும், சிங்கிள் டிஜிட் முடியாது, டபுள். திமுக எங்கே இருக்கு கொடுக்கறதுக்கு? ஏற்கனவே நீங்கள் ஒரு 7-8 எம்எல்ஏ வந்து திமுக எம்எல்ஏ, மதிமுகவில் கொங்கு, விசிகாவில் 2-3 பேர் நிற்கிறாங்க. ஸோ இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து நிற்க மாட்டோம், எங்கள் தனி சின்னம் நாங்கள் எங்கள் கட்சியோட போகிறோன்னு சொன்னால் திமுகக்கு இன்னும் மைனஸ் ஆகும். ஆமாம். அப்போது 172 இடங்களில் போட்டியிட்டது ஏற்கனவே இவங்களெல்லாம் வச்சு தான் 172 இடங்கள் திமுகலாம் சேர்த்தி. அப்போ இன்னும் கம்மியாக போச்சுன்னா நெருக்கடி வரும். ஓகே. ஸோ அதனால் திமுக எங்கே கொடுக்கும்? சரி, ஒருவேளை திமுகக்கு அன்னைக்கு ஒரு கட்சி வருதுன்னு வச்சுங்க, புதிய கட்சி வருது, அங்கே ஒரு 5 இடம் 10 இடம் கொடுக்குறாங்க, எப்படி முடியும்? அதனால் கேட்பது அவர்களுடைய உரிமை. இவங்க கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியாது, இடம் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே சார். சார், குறிப்பாக மோடி மாத இறுதியில் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அதே போல் தூத்துக்குடிக்கு வராரு. அரசியல் எதுவும் மாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்கா? குறிப்பாக என்டிஏ ஏதாவது புது மேடையில் என்டிஏ தலைவர்கள் அந்த கூட்டணி ஃபார்மேஷனுக்கு ஏதாவது அச்சாரம் போடுவதற்கு வாய்ப்பு இருக்குமா சார், மோடியோட தமிழ்நாடு வருகையொட்டி? இது வரைக்கும் அப்படியான ஏற்பாடுகள் நடந்ததா தெரியல. என்ன இருக்கு, மைலேஜுக்காக வராரு, தேர்தல் நேரம் இன்னும் தொடர்ந்து வருவார். ஓகே. தமிழ்நாட்டில் தேர்தல் என்றால் சொல்லவே தேவையில்ல, மோடிக்கு ஒரு 10-15 சீட் இருக்கும். ஆமாம். இந்த மாதத்தில் ஆரம்பித்து தேர்தல் வரை 2 மாதத்துக்கு ஒரு முறை இல்லை மாதத்துக்கு ஒரு முறை கூட வரலாம். அமித்ஷா மாதந்தோறும் வரும்னு சொன்னார். ஆமாம். இன்னும் கேப்பு இன்னும் வரல, இந்த ஜூலை மாதம் வர வேண்டிய பாக்கி நிற்கிது. வரலாம், பரபரப்பாக பேசுவார். ஓகே. என்ன ஸ்டண்டோன்னு அடிப்பார். மோடி வந்து அங்கே இறங்கி 2 விசிட்டு, கங்கை கொண்ட சோழபுரம், அரியலூர், தூத்துக்குடி நினைக்கிறோம். திடீர்னு ஃப்ளைட்டை மெட்ராஸ் கூட சொல்லி முதலமைச்சர் உடல்நலம் சரியில்லை, அவரை போய் பார்க்க போகிறார், வீட்டுக்கு போகிறேன்னு ஸ்டண்ட் அடிப்பார். என்ன ஒன்றா கிமிக்ஸ் நடக்கும். சரி. அதனால் அவர் வருவதும் அவங்க பேச போது நமக்கு தெரிந்த ஒன்று. ஓகே. நான் அவ்வளோ பணம் கொடுத்தேன் அதெல்லாம் சொல்லுவார். 2மே வந்து அரசு விழா மாதிரி இருந்தாலும் ஆமாம் ஆமாம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதோ ஒன்று அரசியல் பேசுவார். தெரியும் திமுக ஏமாத்துறாங்க அப்படின்னு பேசிட்டு போனார்னா அது வேற அரசியல். ஓகே. ஆனால் நீங்கள் சொன்ன இந்த என்டிஏ எல்லாம் உட்கார வச்சு பேசுகிற பொது மேடை அந்த மாதிரி அரசியல் மேடையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியல. ஓகே சார். குறிப்பாக டிஜிபி சங்கர் ஜிவாலருடைய வந்து பதவிக்காலம் முடிய போது புதிய டிஜிபிக்கான லிஸ்ட்டை வந்து யூபிஎஸ்சிக்கு தமிழ்நாடு அரசு அனுப்பியிருப்பதாக தகவல். தமிழ்நாடுக்கு அடுத்த டிஜிபி யார் வரும் வாய்ப்பு இருக்குது? குறிப்பாக யூபி மாதிரியோ உத்தரகாண்ட் மாதிரியோ எக்ஸ்டென்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கா சங்கர் ஜிவால் அவர்களுக்கு? இல்லை, பதவி நீட்டிப்பு என்பது
அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஓகே. ஆமாம். ஸோ லிஸ்ட்டு கடைசி நிமிஷத்தில் மாறக்கூடியது அப்படின்னு ஒரு சில செய்திகள் வருகிறது. ஓகே. அவருக்கு வந்து ஜீவாலுக்கு பதவி நீட்டிப்பு 3 மாதம் கொடுக்க போகிறாங்கன்னு. எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா உத்தரப்பிரதேசத்திலே யோகி ஆதித்யநாத்னால் ஒரு டிஜிபிக்கு பதவி நீட்டிப்பு வாங்க முடியவில்லை என்று செய்தி வருகிறது. ஓகே. ஸோ அந்த ஊபியை வச்சு பார்க்கும்போது இங்கே தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை. பாஜக ஆளுகிற மாநிலத்துக்கே பாஜக அரசாங்கம் கருணை காட்டாத போது திமுக ஆளுகிற மாநிலத்தில் வந்து பாஜக அதை ஒத்துக்கொள்ளுமான்னு தெரியல. ஒன்று. ரெண்டாவது, இப்போ லிஸ்ட்டு வந்து ரெடியாகி போகுது. ஒரு 8-10 பேர் கூட லிஸ்ட்டு போவோம். அதில் ஃபஸ்ட்டு 3 அனுப்ப போகிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு 3ல் சீமா அகர்வால் ஐபிஎஸ், ராஜீவ்குமார் ஐபிஎஸ், சந்தீப் ராய் ரத்தோர் ஐபிஎஸ், இந்த 3 பேர் அந்த ஃபஸ்ட்டு 3 பேரில் லிஸ்ட்டில் இருக்காங்க. அதன் பிறகு வெங்கட்ராமன், வன்னிய பெருமாள் இருந்தாலும், வினித் வாங்கடே போன்ற நபர்கள் இருந்தாலும், இந்த ஃபஸ்ட்டு 3 பேர் தான் டிசைட். யூபிஎஸ்சி இந்த 3 பேரில் திமுக யாரை செலக்ட் பண்ணுன்றது நமக்கு தெரியாது. ஓகே. இந்த நிமிடம் வரை சொல்ல முடியாது. ஓகே. ராஜீவ்குமார் இருக்க வாய்ப்பு இல்லை, அது சொல்லலாம். லாண்ட் ஆர்டர்லேயோ பெருசாக ஒர்க் பண்ணதில்லை. ஓகே. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியும் கம்மியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்து இப்போ சீமா அகர்வாலா அல்லது சந்தீப் ராய் ரத்தோரா யார் முடிவெடுக்கப்படுது, முதலமைச்சர் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. ஓகே சார். சமீப நாட்களில் இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் வந்து சமீப நாட்களில் ரொம்ப அதிகமாக டிரான்ஸ்ஃபர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கோட்டை வட்டாரங்களை பொறுத்த வரைக்கும்? இல்லை, தேர்தல் நேரத்தில் அமைச்சர்கள் கேட்டு வாங்குவது ஒரு பக்கம். ஆனால் அமைச்சர்களே இந்த முறை கேட்டும் பல இடத்துல எஸ்பி கலெக்டர் கொடுக்கல. இவங்களே அதிகாரிகளே டிசைட் பண்ணிட்டாங்க. கோட்டையில் வந்து ஒரு பெரும் சண்டை நடந்து கொண்டிருக்குது. இந்த பல முறை பேசியிருக்கேன் உங்ககிட்ட. ஒவ்வொரு முறையும் ஆட்கள் மாறினாலும் இந்த அதிகாரிகள் சண்டை மாறவே இல்லை. தலைமைச் செயலாளரும் உதயச்சந்திரனும் அப்படியே ஓரணியில் இருந்தார்கள் ஒரு காலகட்டத்தில். என்னைக்கு முதன்மை செயலாளர் இருக்கிற சிஎம்மோட முதன்மை செயலாளர் அந்த உதயச்சந்திரன் வெளியே போய் முருகானந்தம் வந்து தலைமைச் செயலாளர் ஆனாரோ, தலைமைச் செயலாளர் ஆனதிலிருந்து முருகானந்தத்திற்கும் உதயச்சந்திரனுக்கும் 7ஆம் பொருத்தம். ஓகே. 2 குரூப்பாக பிரிஞ்சு அடிச்சுக்கிறாங்க அதிகாரிகள். அதில் வெளிப்படையாக தெரிகிறது யார் எதுக்கு மாற்றுறாங்க, யார் எப்போ டம்மி பண்ணுறாங்கன்னு தெரியல. உதயச்சந்திரனுக்கு பிடித்த அதிகாரிகளை முருகானந்தம் பந்தாடுகிறார். ஓகே. முருகானந்தத்துக்கு பிடித்த அதிகாரிகளை எப்படி மாற்றுவது என்று உதயச்சந்திரன் வந்து வடிவமைக்கிறார். ஓகே. அங்கே இருக்கிற சிஎம் செக்ரட்டரி 1 உமாநாத் அவர் வந்து உதயச்சந்திரனுடைய டீமில் இருக்கார். இப்போ இந்த அதிகாரிகள் மோதுவதால் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. அதனால நிறைய மாற்றங்கள் குழப்பமாக தான் இருக்குது. சில பேர் விரும்பாத பதவிகளை கொடுப்பதும் அதிகம். முன்னெல்லாம் அப்படிலாம் கேட்டுலாம் கொடுப்பாங்களான்னு கேட்கலாம். சில இடத்துல கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு போகிறீங்களான்னு கேட்பாங்க, கேட்டு தான் கொடுப்பாங்க. ஓகே. ஓகே. சில பேர் கேட்காமலே கூட மாற்றுவாங்க. ஆனால் சில முக்கியமான பதவிகளை கேட்டுத்தான் செய்வார்கள். ஆனால் இந்த இடத்துல தலைமைச் செயலாளர் ஒரு டீம், உதயச்சந்திரன் ஒரு டீம். இந்த டீம் மோதிக்கொண்டே இருந்தால் அது அரசாங்கத்துக்கு நல்லதே இல்லை. ஓகே சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக பதில் சொல்லிட்டீங்க. நேரம் கொடுத்து பேசி மக்கள் நன்றி.